ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி வீடு மட்டுமல்ல ஊரே மணக்கிற ஊளி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன். இது ஊளி கருவாடு, தலையெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ண கருவாடு. இதையே வெதுவெதுப்பான நீரில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மஞ்சளும் உப்பு கலந்த நீரில் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாம். அதாவது தனியா 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து வச்சுட்டோம். அதை ஆற வச்சு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. கருவாடு மீன் குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இது கூட ஒரு நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ 1/4 மூடி அளவு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சுக்குங்க. மண் சட்டியாக இருந்தால் இன்னுமே ருசியை கொடுக்கும். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்குங்க. வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்குங்க. புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, முன்னாடி வதக்கி வச்ச வெங்காயம், மிளகாய், தக்காளி கூட வறுத்து வச்ச தனியா, சீரகம், மிளகு இதெல்லாம் ஒன்றா சேர்த்தி நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை கரண்டியில் கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டை ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கருவாடு நல்லா வெந்துடும். இதை ரொம்ப கரண்டி விட்டு கலக்க வேண்டாம். கருவாட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவாட்டு குழம்பை சாதத்து கூட சேர்ந்து பரிமாறலாம். சுட சுட ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. அது கூட இந்த குழம்பை பரிமாறி டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த குழம்பு. நீங்களும் இந்த மெத்தேடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.